எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான மாடல் கொஸ்டின் ப்ளஸ் கண்டென்ட்லாம் போட்டிருக்கோம். ஸோ அவையர் தொடர்பான கண்டென்ட் போடுறதேன்னு சொல்லியிருந்தேன். அது பற்றின கண்டென்ட் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கிறதுலாம் போட்டாச்சு. நம்ம சேனலில் இருக்குதுன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கொஷின் போட்டுட்ருக்கிறதுல நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ இந்த கொஷினில் ஒரு 100 கொஸ்டின் இருக்குது. இதுவுமே ரொம்ப 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 முக்கியமான கொஷின் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதோட மாடல் எப்படி இருக்குன்னு. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினோட மாடல் பாருங்கள். சந்திப்பிலேயற்ற வாக்கியங்களை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டினோட மாடல் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. இதுக்கு முன்னே பார்த்த கொஸ்டினை விட இது கொஞ்சம் பெட்டராக தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினை பார்க்க பார்க்க அடுத்தடுத்த கொஸ்டின் இப்படிலாம் கேட்டிருக்காங்களா அப்படிங்கிற மாடல் நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்த கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் கொஞ்சம் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குது. பொருந்தாத சொல்லா இருக்கட்டும், இதில் சரியான வாக்கியங்கள் எத்தனை இருக்குது அதை கண்டுபிடிங்க அப்படிங்கிறது எல்லாமே முன்னாடி பார்த்த கொஸ்டினை விட இது கொஞ்சம் ஸ்டாண்டர்டாகவும் வேறு மாதிரி இருக்குது. நம்மளை யோசிக்க தோன்ற மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரிலாம் கொஸ்டின் எந்த இடத்துல வைப்பாங்க அப்படின்னாக்கி ஒரு குரூப் 2 அந்த மாதிரி கொஸ்டின்லாம் ப்ரிலிம்ஸில் வைப்பாங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த மாடல் வந்து ஜிகே மாதிரினாலே அந்த கொஸ்டின்லனாலும் இருக்கும். ஆனால் தமிழுக்குள்ளே இருக்காது. இந்த மாதிரி இப்போ ட்ரெண்டாக கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். மாடலில் இதை வந்து சந்திப்பிழையற்ற வாக்கியத்துக்கு இந்த மாதிரி மாடல் கேட்கவே மாட்டாங்க. 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த இதில் ஒரு வரி இருக்கும். அதில் ஒரு ஏதாவது ஒன்று கரெக்டாக இருக்கும். அந்த இதை தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 4 கொடுத்துருக்காங்க. 4ல் 2 கரெக்டாக அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த இடையில வந்து இக்குலாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கசட தவிர வள்ளின எழுத்துக்கள் எந்த இடத்துலலாம் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சாலே சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கிராஸ் பண்ணிடலாம். 1, 3 தான் நம்மளுக்கு கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. தகவல்களை திரட்டு அப்படிங்கிறது தான் கரெக்டு. இதில் இத்து வரணும். அதே மாதிரி முதியவருக்கு கொடு, இதில் இக்கு வரணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அகர வரிசை. அகர வரிசையில் ஃபஸ்ட்டு வரணும். அப்படி பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்லேயும் இருக்குது. ஆ இ. அப்போ ஊ வந்திருக்கு. ஊ லாஸ்ட்டில் தான் வரும். அப்புறம் இந்த 4 ஆப்ஷனை தூக்கிடலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஓ வந்து வந்திருக்கு. இதில் ஓ வந்து லாஸ்ட்டில் தான் வரும். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஏபிசிடி 3ல் தான் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வரும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் மேலே பார்த்து கண்டுபிடிச்சி போட்டுருங்க. இது அகர வரிசையில் வந்து உங்களுக்கு உயிரெழுத்துக்களும் வந்திருக்கு. இதுக்குள்ள உயிர்மை எழுத்துக்களும் நிறைய கலந்து கிடக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல்லோட தொழில் பெயர் கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. நடங்கிறது வேர்ச்சொல் அவங்களே கொடுத்துட்டாங்க. இதோட தொழில் பெயரை நீங்கள் கண்டுபிடிக்கணும். 4 ஆப்ஷனுக்குள்ள ஒன்று கிடக்கு. ஸோ அல்தல் அப்படிங்கிற விகுதியெல்லாம் பெற்று வர்றதுதான் தொழில் பெயர்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இவங்க வேர்ச்சொல் கொடுத்துட்டாங்க. அதோட வினையச்சத்தை கண்டுபிடிக்கணும். தாங்கிறது வந்து வேர்ச்சொல். அதோட நீங்கள் வினையச்சத்தை கண்டுபிடிங்கன்னுட்டாங்க. வினையச்சம் தந்து, ஊல முடிஞ்சா வினையச்சம் தந்த அப்படின்னா பெயரச்சம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி வேர்ச்சொல்லை கொடுத்து வினையச்சத்தை உருவாக்கணும். இப்போ வேர்ச்சொல் கொடுத்துட்டாங்க. கொடுங்கிறது தான் வேர்ச்சொல். அது வினை எச்சமா நிற்கும்போது கொடுத்து ஊல முடியணும். கொடுத்து அப்படின்னா பெயரச்சொல் தெரிஞ்சிருக்கும். அடுத்து சொல்லோட தொழில் பெயரை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அல் தல் விகுதி இருக்கணும். இப்போ காணல், கான் அப்படிங்கிறது வந்து தொழில் வேர்ச்சொல் கொடுத்துட்டாங்க. இதோட தொழில் பெயரா மாறும்போது என்னதான் மாறும்? அல் தல் விகுதி பெற்று காணல், காணுதல் அப்படி வரும். ஸோ இதில் காணல் அப்படிங்கிறது தான் தொழில் பெயர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி வேர்ச்சொல்லை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. வென்றார், வெல் அப்படிங்கிறதுக்கு தான் வேர்ச்சொல். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தந்தவர் வந்தவர் என்பதற்கு வா அப்படிங்கிறதா வேர்ச்சொல். வேர்ச்சொல்ங்கிறது கட்டளை வாக்கியமா இருக்கும். ஸோ வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. வருகின்றான் அப்படிங்கிறதுக்கு வா. ஸோ தொடர்ந்து ஒரு 8 கொஸ்டின் இருக்கு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் உங்களுக்கு சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. அடுத்து 2வது அகரவரிசை. அகரவரிசைக்கு அப்புறம் தொடர்ந்து ஒரு 7 கொஸ்டின் 3, 4, 5, 6, 7, 8 வரைக்கும் இருக்கு. ஸோ
8, 9 வரைக்கும் இருக்கு சரிங்களா? ஸோ 9 கொஸ்டின்ல மேல 2 போயிடுச்சுன்னா, மீதி இருக்கிற 7 கொஸ்டின் உங்களுக்கு வேர்ச்சொல் குடுத்துட்டு கேட்கறது தான். ஸோ உங்களுக்கு நான் ஸ்டார்ட்டிங்லேயே சொல்லியிருப்பேன். வேர்ச்சொல், வினைமுற்று, வினையான, நிலைபெயர், தொழில்பெயர் பிளஸ் எவ்வகை வாக்கியமென கண்டறிதல். தன்வினை, பிணைவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை பிளஸ் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், அதாவது அந்த கலைச்சொற்கள் இருக்குல்ல, அது படிச்சுக்கிட்டீங்கனாலே போதும். கிட்டத்தட்ட 15 கொஸ்டின் அடிக்கலாம்னு சொல்லியிருந்தேனா. ஸோ இப்போ இதுல வந்து வேர்ச்சொல், வினைமுற்றுக்கே ஒரு 7 கொஸ்டின் போயிட்டு பார்த்துக்கோங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கண்டென்ட் போயிடலாம். 10வது கொஸ்டினை பாருங்களேன். 10வது கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பொருள் தரும் பல சொற்கள்ல கேட்டிருக்காங்க. இது பேசிக் எங்க இருக்கு அப்படின்னாக்கி மொழிநேர் தேவநேய பாவனார் கண்டென்ட் 10th புக்ல இருக்கு சரிங்களா? ஸோ அதான் புக்கை படிச்சுக்கோங்க. புக்ல இருக்கிறது தான் எப்படி கேட்கலாமோ அப்படி கேட்பாங்க சரிங்களா? நிறைய கண்டென்ட் அவுட் சோர்ஸ்னு போயிடுறத விட புக்ல இருக்கிறத நீங்க படிச்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஸோ ஆப்ஷனை எப்படி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? பூவோட பூவோட நிலைகள், பிஞ்சுவோட வகைகள், இளம்பயிர் வகைகள், இலை வகைகள், இதுவும் அந்த பாடத்துக்குள்ள இருந்து தான் நம்மளுக்கு ஆப்ஷனாவே வச்சிருக்காங்க. போது, அலர்வி, செம்மல் இதெல்லாம் எதை குறிக்கும்னா மலரோட நிலைகளை தான் குறிக்கும். அரும்பும் போது மொட்டு, முகை அல்லது அலர்வி, செம்மல் இதெல்லாம் வரும் அதுக்குள்ளதான். ஸோ இங்க பொருள் வேறுபாடு அடைந்து பொருள் தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பனி அப்படின்னாக்கி குளிர்ச்சி, பனி 3 சொல்லினா வேலை. ஸோ இது வந்து நம்மளுக்கு இதுலயும் குடிப்பாங்க, இதையோட வாக்கியத்திலேயே அமைச்சு கேட்பாங்க. ஸோ அதையும் பின்னாடி நிறைய கேட்டிருக்காங்க சரிங்களா? ஸோ இதுல நம்மளுக்கு இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். இதுக்கு முன்னாடி ஒரு 4 கொஸ்டின்ல கூட இது வந்துட்டு, இது ஒரு 5வது கொஸ்டின் நினைக்க ரிப்பீட்டட் தான் நம்ம போட்டிருக்கோம். அடுத்து ஒளி வேறு மற்றும் பொருள் வேறுபாடு அடைந்து சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அலை, அலை, கடல் அலை, அழைத்தல், வரவழைத்தல் எதுனாலும் ஓகே தான் சரிங்களா? இன்வைட் பண்றது அப்படிங்கிறது. ஸோ இதுவுமே ரொம்ப 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 முக்கியமானது தாங்க. லகர லகர வேறுபாடு ரிலேட்டடாக வரும். ஸோ இந்த லகர லகர வேறுபாடு 12th 11th புக் பேக் பின்னாடி 2 இடத்துலையுமே வருது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் இந்த வந்து அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் மனம் மற்றும் மொழி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க அப்படிங்கிறது. மனம் ரெட்டை சொல்லினா வந்ததுன்னா உள்ளம், சரி உள்ளம். அடுத்தது 3 சொல்லினா வாசனை, நறுமணம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான். அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுவும் நகர நகர வேறுபாடுல தான் கேட்பாங்க. மயங்குழி எழுத்துக்கள் ரிலேட்டடா நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்ஜெக்டிவ் அப்படின்னாக்கி என்னன்னா குறிக்கோள். இதுவுமே போன கொஸ்டின்ல நான் போட்டிருக்கேன். அதில் நீங்க வேணாலும் போய் செக் பண்ணி பாருங்க. ஒரு 100 கொஸ்டினை ஃபுல்லா போட்டிருப்பேன். அந்த இடத்துல இது இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. ஆர்டிஃபேக்ட் அப்படின்னாக்கி கலை படைப்புகள். இதுல வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. நான் வந்து அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். லிங்குஸ்டிக் அப்படின்னா மொழியியல் வரும் சரிங்களா? மைத் அப்படின்னாக்கி தொன்மம். இந்த தொன்மம் ரிலேட்டடான கொஸ்டின் வந்து நிறைய கொஸ்டின்ல கேட்டாங்க. உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், நம்மளோட சேனல்லையும் போட்டிருக்கேன், வேணாலும் போய் பாருங்க சரிங்களா? ஸோ இது போக இந்த இடத்துல ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல வேற நிறைய கண்டென்ட் எப்படிலாம் கேட்டிருக்காங்கங்கிறத அடுத்து வரும். கன்சியூமர் அப்படின்னாக்கி நுகர்வோர் சரிங்களா? இதுவும் அடுத்த கொஸ்டின்ல ஆப்ஷன்ல இருக்கு. மர்ச்சன்ட் அப்படின்னாக்கி வணிகர். அடுத்து கமாடிட்டி அப்படின்னாக்கி பண்டம். ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம். இதுவுமே உங்களுக்கு ரிப்பீட்டட் தாங்க. நான் ஸ்டார்டிங்ல கொஸ்டின் போட்டிருந்தேன், அந்த இதுல வந்து தொடர்ச்சியா இருந்துச்சு சரிங்களா? ரீசெண்டா இருக்கிறதுல இருக்காது. ஸ்டார்டிங் ஒரு 5 கொஸ்டின் 8 கொஸ்டின்குள்ள போய் பாருங்க, இது ரிப்பீட்டடா இருக்கும் சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வினை மரபு கேட்டிருக்காங்க. அதுல நீங்க வந்து சரியானதை கண்டுபிடிக்கணும். வளவன் பழம் சாப்பிட்டான் அப்படிங்கிறதுக்கு வளவன் பழம் தின்றான்னு வரணும். சோறு தான் சாப்பிட்டான், சோறு உண்டான் அப்படிங்கிறதான் கரெக்டா வரும். ஸோ பழம் தின்றான். இப்போ வந்து பிழையை நீக்கி எழுதுகன்னு கொடுக்காங்க. இதுல வந்து குட்டிகளுக்கு ரிலேட்டடா வரும் சரிங்களா? சிங்கத்துக்கு குருளை வரும், யானைக்கு கன்று வரும். இது தெரிஞ்சாலே நீங்க அடிச்சிடலாமா? நீங்க இது நான் போட்டிருக்கேன், நிறைய இருக்கு, அதுவுமே போட்டிருக்கேன், போய் பாருங்க. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின, நம்ம மேல பார்த்தோம்ல மனம். ஸோ அதை நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. மலர்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த வரணும் சரிங்களா? ஸோ இந்த மனம் வீசினக்கு வந்து 3 சொல்லின. இதுவும் மயங்கொழி பிள்ளை ரிலேட்டடாக தான் வந்திருக்கு.
சரிங்களா? நல்லா நீங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்கன்னா, பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படிங்கிறது. ஸோ நம்மளுக்கு சிற்றிலக்கியம் டாபிக் இல்ல அப்படின்னாலுமே புக்ல இதெல்லாம் கவர் ஆகுது. சரிங்களா? ஸோ பொருந்தாத சொல்லுல இது இல்லட்டாலும் எப்படி கேட்டிருக்காங்கங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. சிற்றில் சிறுபறை சிறுதேர் அப்படிங்கிறது ஆண்களுக்கானது. கலங்கு அம்மானை ஊசல்ங்கிறது பெண்களுக்கானது. ஸோ ஊசல்ங்கிறது இதுல வராது. சரிங்களா? ஸோ ஆ ச பிள்ளைத்தமிழ்ல பருவங்கள் பொதுவான பருவங்கள் வந்து 7. அதுல வந்து ஆண்பாலுக்கு தனியா, பெண்பாலுக்கு தனியா 3 3ஆ பிரிஞ்சிரும். மொத்த பருவங்கள்னு கேட்டாங்கன்னா 10. சரிங்களா? ஸோ எந்த மாதிரி நம்பர் சீரிஸ்லலாம் வருதோ அதெல்லாம் மைண்ட்ல ஏத்திக்கோங்க. ஏன்னா அதையே உங்களுக்கு ஆப்ஷன்ல பொருந்தாததுல கேட்கலாம். சரிங்களா? ஸோ இப்ப இந்த கொஸ்டின பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப இந்த எருதுகோள், எருதுகட்டு ரிலேட்டடா இங்கேயும் கொஸ்டின் இருக்கு. ஒரு பாக்ஸ் கண்டென்ட் குடுத்துட்டு கேட்பாங்களா? அதுலயுமே இந்த கண்டென்ட் வருது. சரிங்களா? இத நல்லா பார்த்துக்கோங்க. இப்ப நம்ம இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துடலாம். எருதுகோள், எருதுகட்டி, ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, பட்டிமன்றம், பட்டிமண்டபம். ஸோ இத பார்த்தோன்னா உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்கா? எதனால இப்படி வச்சிருக்காங்கன்னு. ஸோ இப்ப பாருங்களேன். இது நெடிலு, இது குறிலு, இது நெடிலு, இது குறிலு, இது குறிலு, இது நெடிலு. ஸோ நகர நகர வேறுபாடு கொடுத்துல ரிலேட்டடா கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க பார்த்துக்கோங்க. ஆனா இதுல வந்து வேற எதுவுமே பொருந்துற மாதிரி இது இல்ல. மேபி இந்த கொஸ்டின் என்ன மாடல்ல கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா கேட்ட கொஸ்டின். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பால். பால் பருகு. சரிங்களா? பால் பருகு, தண்ணீர் குடி, சோறு பழம் தின்னு, சோறு உண்ணு. சரிங்களா? இதெல்லாம் வினைமரபும் நல்லா ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. 2வது கொஸ்டின் ரிப்பீட்டடு. எதிர்ச்சொல் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எதிர்ச்சொல் தருக அப்படின்னு கேட்கும்போது 2வது இடத்துல தான் வைப்பாங்க. ஆனா இங்க முதல் இடத்துல வச்சிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. எதிர்ச்சொல் கேட்குறாங்களா, பொருள் கேட்குறாங்களா அப்படிங்கிறது. இங்க எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. தொன்மை அப்படின்னா ரொம்ப ரொம்ப பழமையானது. ஸோ அப்ப அதற்கு எதிர்மையானது புதுமையானது. ஆனா இங்க ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? அத செகண்ட் ஆப்ஷனாக பழமையை கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய கொஸ்டின் பார்த்தோம். ஒரு கொஸ்டின் கேட்காங்க, அதுக்கு ஆன்சர் பியில தான் வைப்பாங்க, ஏல வைக்க மாட்டாங்க. ஆனா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா, இப்போ ஏழையும் வச்சிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. எப்படி கேட்குறாங்கங்கிறத மைண்ட்ல ஏற்றிக்கோங்க. அதோட சொல்லும் பொருளும் எதிர்ச்சொல் 3மே நீங்க ஞாபகத்துல வச்சிருக்கணும். ஸோ வச்சிருந்தா மட்டும்தான் இந்த கொஸ்டினை அடிக்க முடியும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? பொருந்தாதெல்லாம் ஒன்னே ஒண்ணு மட்டும் பொருந்தாது, மீதி எல்லாம் கரெக்ட். கடும்புனா சுற்றம், அல்கினா தங்கி, ஆரி அப்படின்னா அருமை, பொம்மல்னா தான் சோறு. சரிங்களா? நெக்ஸ்ட் ஐயம் என்பதன் எதிர்ச்சொல் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐயம் அப்படிங்கிறதுக்கு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பயம் வரும். ஸோ இங்க தெளிவு மேலே கேட்ட மாதிரியே அதோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே ஆன்சரை வச்சிருக்காங்க. செத்திறந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எதிர்ச்சொல் பார்த்தாச்சு. இப்போ பிரித்தெழுதுக வருது. சரிங்களா? ஸோ பிரித்தெழுதுகள்ல செத்து பிளஸ் இறந்த அப்படிங்கிறது தான் ஆன்சரா வரும். சரிங்களா? பி ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் சேர்த்தெழுதல் கேட்டிருக்காங்க. சேர்த்தெழுதுகள்ல காடு பிளஸ் ஆறு, காட்டாறு அப்படின்னு தான் வரும். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ல நிறைய பேருக்கு இது குழப்பம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கி சரியான நிறுத்தற் குறியீடுகள். இந்த நிறுத்தற் குறியீடுகள் டாபிக் 2025 சிலபஸ்ல சேர்த்திருக்காங்கங்க. ஆனா இது எலிஜிபிள்லையும் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்மளும் நிறைய போட்டிருக்கோம். கொஞ்சம் கஷ்டமானதுலாம், அதாவது 2 வரி கொடுத்துட்டு 2 வரி வரும். ஒரு பேஜுக்கே ஒரு கொஸ்டின் தான் வர மாதிரி. 4 ஆப்ஷன் 2 வரி வந்தா எவ்வளவு பெருசா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் கூட நிறுத்தற்குறியிலே கேட்டிருக்காங்க. அதுவும் நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கி, குழந்தை நிலவை பார்த்து நிலா நிலா ஓடிவா என்று பாடியது. ஸோ இதுதான் அந்த கண்டென்ட். ஸோ இதுதான் கரெக்ட். நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஆப்ஷன் டி தான் கரெக்ட். பொருத்தமான நிறுத்தற்குறியீடுகள் அமைந்து தொடர எழுதுக. ஸோ நான் சொன்னேன்ல, ஸோ உங்களுக்கு 2 வரி வரைக்கும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல 1 1/2 வரைக்குள்ள கேட்டிருக்காங்க. ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருட்களில் வரும் தொடர்கள் விளைவு தொடர் ஆகும். ஸோ இதுலலாம் கமா வரணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் கூட மாறாம கேட்பாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்லுறேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே மாதிரி சரியான நிறுத்தக்கூடியது தான். சிகாபடி தான் எடுத்திருப்பான் என்பது பெரும்பாலானோரின் கருத்து. ஸோ சரியான நிறுத்தக்கூடியதுன்னு கேட்டாங்க. சரியான நிறுத்தக்கூடியதுல
இதை வந்து எடுத்திருப்பான் அப்படிங்கிறதுக்கு ஆச்சரியக்குறி. ஸோ இதில் ஆச்சரியக்குறி எந்த இடத்துலலாம் வரும், நிறுத்தற் குறியீடு எந்த இடத்துலலாம் வரும், அதில் கமா ஃபுல் ஸ்டாப்பு இதெல்லாம் எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு 11th 12th புக் பேக் பின்னாடியும் கொடுத்துருக்காங்க. அடுத்து 31வது கொஸ்டின், ஊர் பெயரின் மறுவை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உதகமண்டலத்துக்கு தான் உதகை வரணும். சரிங்களா? அடுத்து நாகப்பட்டினத்துக்கு நாகை, அதான் கரெக்டு. அடுத்து கீழ்கண்டவற்றுள் மறுவை கண்டறிக அப்படிங்க. புதுச்சேரிக்கு புதுவை. சரிங்களா? புதுக்கோட்டைக்கு தான் புதுகை. அடுத்து என்னன்னா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. சந்தோஷம் அப்படின்னா மகிழ்ச்சி அப்படிங்கிறது தான் கரெக்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நீங்க பார்த்துக்கோங்க. எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னாக்கி சோதனைன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பரிசோதனை வருமா சோதனை வருமா, உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க. நெக்ஸ்ட் இந்த கண்டென்ட் வந்து எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்தது அப்படின்னாலும் நீங்க சொல்லலாம். இதுல வந்து பிளாப் அப்படின்னா ஆய்வகம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்மளோட தமிழர்களோட கப்பற்கலை கட்டுமான ரிலேட்டடா கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க, அதுலதான் இது இருக்கும். ஸோ இதுல தொங்கான் அப்படிங்கிறது வந்து கப்பலை குறிக்கும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல நீங்க பார்த்தாலே தெரியும், வேற எதுவுமே வராது, இடையில கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் எழுது என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று சொல்லை கண்டறிக அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. எழுதினால் முடிஞ்சுது. அப்போ எழுதுதல்ங்கிறது தொழில் பெயர், எழுதிய அப்படிங்கிற பெயர் அச்சம், எழுதுக அப்படிங்கிறது வியங்கோள் வினைமுற்று விகுதி. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு எந்த இடத்துல வரும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்து 38, உனக்கு பாட தெரியுமாங்கிறதுக்கு ஆட தெரியும் அப்படிங்கிறதுக்கு இது ரிலேட்டடாக தான். பாடுனதும் ஆடுனதும் ஒரே ரிலேஜ், ஒரே இடத்துக்குள்ளதான் வரும். சரிங்களா? அதனால இது இனமொழி சார்ந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி நீ விடை வகை, அதாவது விடை வகையை கண்டறிக. நீ விளையாட விளையா அப்படிங்கிறதுக்கு கால் வலிக்கும் அப்படிங்கிறது வந்து உருவது குரல், அதுக்கு இதமான ஒண்ணு. விளையாண்டாதான் எனக்கு கால் வலிக்கும் அப்படிங்கிறது. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அளவல் சார்ந்த கலை சொல்ல டிகிரி அப்படின்னாக்கி பட்டம். அதுலயே டிப்ளமோ அப்படின்னா பட்டய படிப்பு. சரிங்களா? டிகிரி அப்படின்னா பட்ட படிப்பு, டிப்ளமோன்னா பட்டய படிப்பு. ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னா அலுவல் சார்ந்த கலைச்சொல், இது ரொம்ப 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 முக்கியமானது தான். சரிங்களா? வாலியண்டியர் அப்படின்னாக்கி தன்னார்வலர். சோசியல் ரிஃபார்மர்னா சமூக பணியாளர். ட்ரஸ்ட்னா அறக்கட்டளை, கன்சியூமர்னா நுகர்வோர். மேலே பொறுத்துகள் வச்சிருந்தாங்களா, அங்கே ஆப்ஷன்ல இருக்குன்னு சொன்னீங்கன்னா 41வது கொஸ்டின்ல இருக்கு. அடுத்து அலுவல் சார்ந்த கலைச்சொல்ல ஃபைல் அப்படின்னாக்கி கோப்பு. சரிங்களா? அடுத்து என்னன்னா ஸ்டாம்ப் பேட் அப்படின்னா மைப்பொதி. அடுத்து கலை சொற்களுக்கான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. இன்ஃப்ராரெட் ரேஸ் அப்படின்னா அகச்சிவப்பு கதிர்கள். அல்ட்ராவயலட் ரேஸ் அப்படின்னா புற ஊதா கதிர்கள். காஸ்மிக் ரேஸ்னா விண்வெளி கதிர்கள். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா உள்ளங்கையின் நெல்லிக்கனி போல ஊமையான பொருள் என்ன, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஊமைக்கான பொருள் வந்து தெளிவு. அடுத்து நெக்ஸ்ட் ஊமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உயிரும் உடம்பு போல அப்படிங்கிறது வந்து ஒற்றுமை, ரெண்டு இணையா இருக்கா, ஸோ அதை தான் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஊமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளுக்கு 4 ஆப்ஷன் இருக்கலாம். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் 46, ஊமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தாமரை இலையில் நீர் போல அப்படிங்கிறது ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல் அப்படிங்கிறது தான் கரெக்டு. தொடர்ந்து ஒரு 3 கொஸ்டின் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி எவ்வகை வாக்கியம் கண்டறிதல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை. தன்வினை தொடரை கண்டறிக. அவன் திருந்தினான் அப்படிங்கிறது தன்வினை, ரொம்ப ரொம்ப முக்கியம். திருந்தினான்னா தன்வினை, திருத்தினான் அப்படின்னாக்கி பிறவினை. சரிங்களா? அதே மாதிரி தன்வினை தொடர் தான் கேட்டிருக்காங்க. பந்து உருண்டது, புக்கில் உள்ள கண்டென்ட் தான் அப்படியே வச்சு கேட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. ஓவியம் குமரனால் வரையப்பட்டது, இது வந்து ஆள் வந்துட்டு செயற்பாட்டு வினை. சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. தொடர்ந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க எவ்வகை வாக்கியத்துல. அடுத்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா விடைக்கேற்று வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. துவாமை என்னும் சொல்லின் பொருள் வறுமை. இப்போ
துவாமை என்னும் சொல்லின் பொருள் யாது அப்படிங்கிறத கொஸ்டினா வரும். சரிங்களா? இதுதான் நம்ம கொஸ்டின் விடை கேட்டு வினாமைக்க. நம்ம கொஸ்டின்குள்ள பேசலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுங்கள். நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கும்போது இடையில ஒரு 2 கொஸ்டின் கேட்குறேன். தெரிஞ்ச நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? ஸோ பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பானையோட எப்பகுதி பயன்படுகிறது? இது நான் வந்து உங்களுக்கு கேட்ட கொஸ்டின் தான். ஸோ இது வந்து ஒரு சைனாக்காரர் வந்து சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ஸோ நம்ம புக்ல இருக்கிறது தான். வினைகளின் பொருளை கண்டறின்னு கேட்டிருக்காங்க. பணிந்து மன்னன் வேலை செய்ய பணித்ததால் மக்கள் பணிந்து வேலையை செய்தார்கள் தொடர்ந்தனர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ பணிந்துங்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வினைகளோட பொருள் அறிக அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இரு வினைகளோட பொருள் தான் அழித்து அழிந்து. மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான் அப்படிங்கிறத கரெக்டான பொருள். சரிங்களா? நெக்ஸ்ட் நல்லா பார்த்துக்கோங்க. பணித்து இப்போ பெரியோரை பணிந்து வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணித்தார். இது முக்கியமானதான். இது ரிப்பீட்டட் தான் இருந்தாலும் ஒரே டாபிக் வேற இடத்துல வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல பெரியோரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க மன்னனை பத்தி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானதாங்க. இது வந்து நம்மளுக்கு புக்கில் துணைப்பாட பகுதியில் வர்ற கண்டென்ட் தான். ஸோ இந்த நாவல் ப்ரைஸ் வாங்கின நாவல் தான். சரிங்களா? ஸோ சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் அப்படிங்கிறது. ஸோ சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல்ல மேலே கொடுத்தும் கேட்பாங்க, கொடுக்காமலே 4 ஆப்ஷன் வச்சிருவாங்க. இதில் இதை கரெக்டாக இருக்குங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இருவினைகளின் பொருள் வேறுபாடு கேட்டிருக்காங்க. அடுத்து தொடர்ந்து எத்தனை கொஸ்டின் இருக்கு பாருங்க. இதில் சேர்த்து வைத்த பொருளை சேர்ந்து தேடினர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ரிப்பீட்டடான கொஸ்டின் எப்படி வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஒரே மாடல். ஸோ நெக்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு மைண்டை வேற பக்கம் திசை திருப்பேன் குழப்புறதுக்காக வைக்கிற கொஸ்டின். அது மட்டும் இல்லாமல் இது நேரம் போக்குற கொஸ்டின். வாட்சாதான் போடணும் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ உள்ள பார்த்துடலாம். இது இப்படி வைக்கிறதுனால ஜிகேக்கு கொஞ்சம் டைம் இழுக்கும். சரிங்களா? ஸோ பார்த்துடலாம். சங்ககால தமிழர்கள் இயற்கையை சார்ந்து பிற உயிர்களோடு இணைந்து வாழ்ந்தனர். அவற்றுள் ஒன்று ஏறுதழுவுதல் பற்றிய சங்க இலக்கிய நூலான கலித்தொகையில் ஏறுதலியை பற்றி சங்க இலக்கிய நூலான கலித்தொகையில கூறியிருக்கு. இவை தவிர சிலப்பதிகாரம் முதலியன இலக்கியங்களிலும் புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது. ஏறுதழுவுதல் பற்றி சிற்றிலக்கியங்களில் ஒன்றான பல்லு இலக்கியத்திலும் குறிப்புகள் உள்ளன. எருதுகட்டி என்னும் ஆடுதழுவுதல் நிகழ்வை கண்ணுடையமன் பல்லு என்று பல்லு வந்து பதிவு செய்திருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம இவங்க கேட்டிருக்க கொஸ்டினை பார்த்துடலாம். ஏறுகோள் பற்றி குறிப்பிடும் காப்பியம்னு கொடுத்துட்டாங்க. மேலே சிலப்பதிகாரம் வந்தது. ஏறுதல் பற்றி குறிப்பிடும் சங்க கால இலக்கிய நூல்னு கொடுத்துட்டாங்க கலித்தொகை. அதே மாதிரி புறப்பொருள் வெண்பாமாலைங்கிறது வந்து ஒரு இலக்கணம் சார்ந்த நூல். அதுலேயும் பற்றி சொல்லியிருக்காங்க. எருது கட்டிங்கிறது வந்து மாடு தழுவுதல். சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட் தான். நம்மளுக்கு இது ரொம்ப கேட்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பல்லு சார்ந்து கொடுத்துருக்காங்களா. பல்லுங்கிறது வந்து சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது. 96 வகை சிற்றிலக்கியத்துக்குள்ள பல்லு, உலா, இது களம்பகம் எல்லாமே வந்துடும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இதெல்லாம் நம்மளுக்கு தூக்கிட்டாங்க. இருந்தாலும் இதை தெரிஞ்சுக்கோங்க. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஊன் அதாவது ரெட்டச்சுழி இன் வந்துச்சுன்னா புலால் வரும். இறைச்சி அப்படின்னு சொல்லுவோம். 3 சுழி என்னன்னா உணவு, சாப்பாடு அது ரிலேட்டடா வரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பொருள் வேறுபாடு அமைந்து தருக. ஸோ நமக்கு இந்த ஒரு பொருள் வேறுபாடு 2025 சிலபஸ்ல கவர் ஆகுது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ படிக்க முடியுமோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. இது ஒருமைப்பன்மை ரிலேட்டடாகவும் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உயிரெழுத்துக்கு முன்னாடி புள்ளி வச்ச எழுத்து தான் வரணும். அடுத்து நெக்ஸ்ட் பிழை திருத்தம் இல்ல ஒரு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த கொஸ்டின். ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். கரெக்டா பார்த்துக்கோங்க. புள்ளி வச்ச எழுத்து உயிரெழுத்துக்கு முன்னாடி தான் வரணும். ஒருங்கிறது வந்து உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா சொல்லுக்குரிய பொருளை தேர்வு செய்தல். நேமி அப்படிங்கிறது வந்து வளம்புரி சங்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் சுவல் அப்படின்னா தோல். நம்ம டவலெல்லாம் தோல்ல தானே போடுவோம் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.
கோடு அப்படின்னாக்கி நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னாக்கி மலையை தான் சொல்லுவோம். தூவி அப்படின்னா தூவி. நெக்ஸ்ட் என்னன்னா அதே மாதிரி தான் சொல்லும் பொருளும் பொறுத்துக கொடுத்துருக்காங்க. தெளிவு அப்படின்னா நற்காட்சி. சரிங்களா? ஓர்தல் அப்படின்னாக்கி நல்லறிவு. பேணி அப்படின்னா பிணி அப்படின்னாக்கி துன்பம். பேணுதல் அப்படிதானே, இல்ல பேறுதற்காக அகற்றுவதற்கு. பேறுதற்குன்னா அகற்றுதற்கு, பெயர்த்து தூர் எடுத்துருவாங்கல்ல, ஸோ அப்படின்னா அகற்றுவதற்கு. பிணினா துன்பம். சரிங்களா? பேணுதல் அப்படின்னா பேணு அப்படின்னா பேணுதல்லாம் வரும். சரிங்களா? அதுவும் ப்ரீவியஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. சொல்லை பொருளோடு பொறுத்துக்க. இப்ப சொல்ல பொருளோடு பொறுத்துக்க. ஆ அப்படிங்கிறது பசு. சரிங்களா? அடுத்து பா அப்படின்னா பாடல். பி அப்படின்னா மலர். நம்மளுக்கு இந்த மொழி ஞாயிறு தெய்வநேய பவனரோட டாபிக்ல முதல்ல 10th லெசன்ல வந்து இது கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் மீ அப்படின்னாக்கி வானம். சரிங்களா? ஸோ இதோட சொல்லும் பொருளும் பார்த்துக்கோங்க. அடுத்து சொல்லும் பொருளும் தான். ஆனா இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா பாவகைகள் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. செப்பல்னாலே வெண்பா தாங்க. வெண்பா வந்து செப்பல் ஓசை. அடுத்து அகவற்பா அகவர் ஓசை, ஆசிரியப்பா அகவல் ஓசை. துள்ளல் ஓசை. துள்ளல் ஓசை அப்படின்னா களிப்பா. தூங்கல் ஓசைனா வஞ்சிப்பா. தூங்கிட்டே இருந்தா வஞ்சுவாங்கன்னு அதில் வச்சுக்கோங்க. துள்ளல்னா களி, மகிழ்ச்சி வந்ததுன்னா நம்ம துள்ளிக்கிட்டே இருப்போம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், நிறைய ஷார்ட்கட்டு. அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. உலகின் பல வகையான செல்வங்கள் உள்ளன. சரிங்களா? பல வகையான வந்துட்டு செல்வங்கள் வந்திருக்கு. இதுல ஒரு வகைக்கு கல்விகுதி வராது. ஒரு வகை இருக்கு, இதுக்கும் கல்விகுதி வராது. சரிங்களா? உள்ளதுன்னு முடிஞ்சிருக்கு, இது வராது. இதுல வந்து உள்ளனேன்னு வந்திருக்கு. ஸோ அப்போ இதுல பல வகைன்னு வரணும். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எடுத்திருக்காங்க. காமராசர் கல்வி பணிகளை ஆற்றினார் அப்படிங்கிறது தான் கரெக்ட். இதுல ஆற்றியதுன்னு அக்ரேனியில் முடிஞ்சிருக்கு. ஆற்றினான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கு. ஸோ அதுவும் வராது. கல்வி பணிகளை ஆற்றின அப்படின்னு வராது. ஆற்றினார் அப்படிங்கிறது தான் கரெக்ட். நல்லா ரிப்பீட்டடா வாசிக்கோங்க. நெக்ஸ்ட் காமராஜர் கல்வி பணிகளை ஆற்றினார் அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரியான தொடரை தேர்ந்தெடுத்ததுங்க. எவ்வளவு பெரிய வினாத்தாள். இது வந்து நம்ம வாசிக்கும் போது ஒரு உணர்ச்சி தொடர்ல தான் வரும். சரிங்களா? வினா தொடர்லாம் வராது. இது வந்து ஒரு உணர்ச்சி தொடர் வாக்கியம். நெக்ஸ்ட் சரியான தொடரை கண்டறி. பூக்களை பறிக்காதீர். இது எவ்வகை தொடர்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு கட்டளை தொடர். வீட்டில் உள்ள புக்கெல்லாம் நீங்க பறிக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு கட்டளை போடுறோம். ஸோ இந்த சைட்லாம் வந்துடாதீங்க அப்படின்னு. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் கட்டளை வாக்கியத்து தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் கூட்டுப்பெயர் கொடுத்துருக்காங்க. இந்த கூட்டுப்பெயர் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. நம்மளுக்கு இப்போ புதுசாக சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின்லாம் இந்த மாதிரில இருந்து எடுத்து வைப்பாங்க. ஸோ நீங்கள் எங்கெல்லாம் இது கவர் ஆகுதோ அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸ்கூல் புக்கில் எந்த இடத்துலலாம் கவர் ஆகுதோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி கூட்டுப்பெயரில் புல் அப்படின்னாக்கி புல் கட்டு அப்படிங்கிறது தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு மாடு மாட்டு மந்தை அப்படிங்கிறது தான் கரெக்டு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தென்னை என்பதன் கூட்டுப்பெயர் என்ன அப்படின்னா தென்னந்தோப்பு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். குறுகிய காலமாக இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம்? தோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப நீண்ட காலத்துக்கு பெயர் செஞ்சுச்சுன்னா அதை தோப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஞாயிறு என்பதன் சொல் குறிக்காத பொருள் என்ன? நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இதை நல்லா பார்த்துக்கோங்க. சொல்லும் பொருந்தும் சொல் பொருந்தாததுல கேட்பாங்க. ஒரு சொல் பரப்பொருள்லையும் வரும். ஸோ இதை எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. சூரியன் சந்திரன், அதாவது சூரியன், நிலவு, கடல், அப்புறம் காடுகள், யானைக்குரிய வேறு பேர், பாம்புக்குரிய வேறு பேர், இந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கிற எதுலாம் என்னென்ன பேர்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அதை திருப்பி திருப்பி கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். ரிப்பீட்டட் தான். நான் இவ்வளோ கொஸ்டின் எடுத்திருக்கேன். இதில் குறைஞ்சது 2 கொஸ்டின் இல்லாமல் இது இருக்காதுங்க. கண்டிப்பாக இது இடம்பெற்றிரும். ஆப்ஷன்லையாவது இருந்துரும். சரிங்களா? இப்போ ஒரு கொஸ்டின்ல இல்லாட்டாலும் ஆப்ஷன்லையாவது இருந்துரும். அதே மாதிரி இப்போ ஞாயிறுங்கிறது வந்து எதை குறிக்கும்னா சூரியனை குறிக்கும். சரிங்களா? சூரியன், சந்திரன், கதிரவன், பகலவன், ரவி எல்லாமே ஒண்ணுதான். ஆனா சந்திரன்ங்கிறது வந்து எதை குறிக்கும் அப்படின்னாக்கி பரிதி. இந்த பரிதிங்கிறது சூரியனை தான் குறிக்கும். திங்கள், நிலவு, இதுல இன்னும் நிறைய இதோட மதி அதெல்லாம் இதோட குறிக்கும்.
ஸோ இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். சிங்கத்தின் இளமை பெயர் என்னன்னா குருளை. இதே மாதிரி 2025 நடந்த குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் கொஸ்டின்ல வந்து நாய்க்கும் குருளை கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமானதுதான். இப்போ சிங்கத்துக்கு குருளை வருது, அதே மாதிரி நாய்க்கு குட்டியும் வரும் குருளையும் வரும். சரிங்களா? ஸோ நாய்க்கு பார்த்துக்கோங்க. ஸோ குருளை அப்படிங்கிறது வரும். சிங்க குருளை, நாய் குருளை. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தால் காலையில் ஒளியில் மலரிதழ் அவிழும் அப்படிங்கிறது கரெக்ட். சோலை பூவினம் வண்டினம் கவிழும் அப்படிங்கிறதும் கரெக்ட். நெக்ஸ்ட் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்துறதுங்க. கலைச்சொல் மெட்டாஃபர் அப்படின்னா உருவகணி. நல்லா பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு சிலபஸ்ல எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு இலக்கணம் 5 இலக்கணம் இருந்தாலுமே எழுத்து சொல் மட்டும்தான் சிலபஸ்ல வச்சிருக்காங்க. ஆனா நம்மளுக்கு அணி இலக்கணம் சார்ந்த கொஸ்டினையும் நம்மளுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல கேட்கறாங்க. ஸோ அதனால எதையுமே நீங்க அவாய்ட் பண்ண முடியாது. எவ்வளவு தூரம் படிக்க முடியுமோ படிச்சுக்கோங்க. அடுத்து அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்துல நிரப்புக. காமராஜரை பத்தி மட்டுமே 2வது கொஸ்டின் வந்துட்டு, காமராஜர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமானது, கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். ஸோ அதுக்கப்புறம் சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இப்போ நம்மளுக்கு இஸ்மாயில் வந்துட்டாரு. ஸோ இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. இவங்களை வந்து நம்மளுக்கு 2025 சிலபஸ்ல இவரை கேட்டிருக்காங்க. பிளஸ் இவங்களை வந்து கேட்கறாங்க, இணைப்பு சொல்ல தான் அதிகமா கேட்கறாங்க. சரிங்களா? ஸோ புக்ல உள்ள கண்டென்ட்ல இணைப்பு சொல்லி இவங்க வராங்க. காகிதமில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில். மக்கள் அவரை அன்போடு காகிதமில்லத் என்று அழைத்தனர். அவரோட இயற்பெயர் முகமது இஸ்மாயில், ஆனா மக்கள் அவரை அன்போடு காகிதமில்லத் என்று அழைத்தனர். இணைப்பு சொல் ஆனால் தான் வரும். சரிங்களா? இதே மாதிரி ஏனெனில் அப்படிங்கிற இதுவும் அவரோட இணைப்பு சொல்ல வரும். அதுவும் ரிப்பீட்டட் தான், நம்ம சேனல்ல இருக்கு, போய் பாருங்க. அவர் எளிமையை கடைபிடிப்பாரு. ஸோ அது ரிலேட்டடான கண்டென்ட் நம்ம சேனல்ல இருக்கு. சரிங்களா? சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடுத்தெழுதுக. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, காக்கையின் கூட்டில் முட்டையிடும். ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. தீப ஒளி திருநாள் பட்டாசு அதிகம் வெடித்தனர். தீப ஒளி திருநாள் பட்டாசு அதிகம் வெடித்தனர், அதனால் காற்று மாசுபாடு அடைந்தது. ஸோ இணைப்பு சொல்ல பார்த்துக்கோங்க, அதனால் எதனாலாம் கேட்டிருக்காங்கன்னு. அது மாதிரி அடுத்த இணைப்பு சொல்லுதான், நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லையெனில் துன்பப்பட வேண்டும். ஸோ இதுவும் நம்மளுக்கு 2 இடத்துல கவர் ஆகும். சரிங்களா? இது வந்து திருக்குறள் ரிலேட்டடாகவும் கவர் ஆகும், நம்மளுக்கு இணைப்பு சொல் ரிலேட்டடாகவும் கவர் ஆகும். நெக்ஸ்ட் சரியான வினா சொல்லி தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திருக்குறள் ரிலேட்டடான கண்டென்ட் தான். பட் இது யாருன்னு கேட்டிருக்காங்க. திருக்குறளை இயற்றியவர் யாரு? வினா சொல்லை நிரப்புக. லாஸ்ட்ல எது வரும் அப்படிங்கிறது. எத்தனைங்கிறது வராது. சரிங்களா? இயற்றியவர்னு கொடுத்துட்டாங்க, அப்ப எத்தனை, எதுங்கிறது வராது, எப்போதுங்கிறது வராது. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழ் அழகனான் இயற்பெயர் என்ன? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அவரோட இயற்பெயர் என்ன, எவ்வாறு, எப்படி, எங்கெல்லாம் வராது. காலம் அறிந்து பொறுத்துக. நான் சென்றேன், பொன்னன் முன்னேறினான், அவள் கேட்பாள், அவர் வருகிறார். இப்போ நீங்க கில்லு இரு இந்த 2 நீங்க பார்த்தாலே போட்டிருக்கலாம். 2, 3 லாஸ்ட்ல வர்றது எது, அதுதான் ஆன்சரு. ஆப்ஷன் 4 சி 4, 1, 2, 3 ஈஸியாவே பார்த்துருக்கலாம். ஸோ இது ஈஸியா போட்டுடலாம். காலமறிதல் நம்மளுக்கு 2025 சிலபஸ்ல கவர் ஆகுது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ படிக்க முடியுமோ நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி, தவறான வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னா இந்த கொஸ்டின்ல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு, தவறான வினைச்சொல் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னேன்னா அதே தான். ஸோ மீதி இருக்க 3மே இதுக்கு இந்த நான் இந்த ஆன்சருக்கு வந்து பொருத்தமான கேள்வியா இருக்கும். ஒண்ணு மட்டும் பொருத்தமான கேள்வியா இருக்காது. ஸோ நீங்க அதை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வைக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டைம் ரொம்ப இழுக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஜிகே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா இது கேட்டிருந்தாங்க அப்படின்னா வாட்சோன்னா இது கேட்டாங்க அப்படின்னு ஈஸியா நீங்க போட்டுடலாம். ஸோ அதனாலதான் சொல்றேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா பார்த்துட்டு போங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்க கொஸ்டினை ஒரு தடவைக்கு 2 தடவை வாசிச்சிருங்க. அவங்க சரியா கேட்டிருக்காங்களா தவறா கேட்டிருக்காங்கிறத பாத்துருங்க. பிளஸ் அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சரை திருப்பி திருப்பி வாசிங்க. வர்றது எது வராதது எதுன்னு திருப்பி பிடிச்சிரும். சரிங்களா? பூங்கொடி பள்ளிக்கு சென்றாள், பள்ளிக்கு எப்படி சென்றாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தோழியோட பேருந்துல சென்றிருப்பா, அதுக்குதான் இது ஆன்சர்.
பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் எங்கு சென்றார்? திங்கட்கிழமை காலையில எங்க போனா? பள்ளிக்கு போனாங்க. பூங்கொடி பள்ளிக்கு ஏன் சென்றாள் அப்படிங்கிறது தப்பு. சரிங்களா? சோ அதான் இது. நான் உள்ள வாசிக்கிறேன். திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்ற யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யாருன்னா பூங்கொடி. பூங்கோடி, அதாவது பூங்கொடிங்கிற பிள்ளைதான். பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றார். இதுதான் விடை. சோ அதுக்கேத்த வினா அப்படிங்கிறது பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றா? பேருந்துல சென்றா. பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் எங்கு சென்றாள்? பள்ளிக்கு சென்றாள். திங்கட்கிழமை காலையில் பேருந்து ஏறி பள்ளிக்கு சென்றது யார்? பூங்கொடி. சோ இது மட்டும் வரும். இதுல பூங்கொடி பள்ளிக்கு ஏன் சென்றார் அப்படிங்கிறது வரல. ஏன்னா படிக்க சென்றாள் அப்படிங்கிறது இதுல கொடுக்கவே இல்லை. சோ அதனால இது ஏன் சென்றாளுங்கிற கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து மேல இல்லை அப்படிங்கிறது தான் தவறு. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல். பின்வரும் சொற்களை புல் என்னும் சொல்லுடன் இணைத்து புதிய சொல்லை தருக அப்படின்னு சொல்லிருக்காங்க. புல்லுக்கு புல் வெளிதான் வரும். சரிங்களா? அதே மாதிரி புல் கட்டு இணை, அதாவது கூட்டு பெயர்கள்ல வந்து புல் கட்டு அதை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி புதிய சொல் உருவாக்குதலையும் நமக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நல்லா பாத்துக்கோங்க. இது வந்து புதிய சொல்லை உருவாக்குதல் வந்து நம்மளுக்கு ஈஸியா தான் இருக்கும். கொஞ்சம் பாருங்க. ஏன்னா வேற எதுவும் வர்ற மாதிரி இருக்க கூடாதுல. சோ அப்படி ஏதாவது ஒண்ணு வச்சிடக்கூடாது அப்படிங்கறதுனால இதை நான் சொல்றேன். ஈஸியாவே அடிச்சிடலாம். புதிய சொல்லை உருவாக்குதல். பேச்சு வழக்குனா எழுத்து வழக்கா மாத்துக. இப்ப பேச்சு வழக்கு எழுத்து வழக்கா மாத்துறது நம்மளுக்கு 2025 சிலபஸ்ல சேர்த்திருக்காங்க. ஆனா நீங்க புக்ல பாத்துக்கிட்டீங்கன்னா, புக்ல இந்த கண்டென்ட் இருக்கானா இருக்கு. நீங்க வந்து தேடி தேடியெல்லாம் அலைய வேண்டாம். ஓல்டு புக்ல நம்மளுக்கு 11th 12th நிறைய கவர் ஆகுறது இந்த டாபிக் தான். சரிங்களா? புக் பேக்ல பாருங்க இருக்கு. சரிங்களா? நீங்க அதுக்குன்னு தேடி தேடி அலைஞ்சு படிக்க வேண்டாம். புக்ல இருக்கிறத நல்லா கவர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்ப பேச்சு வழக்குன்னு எழுத்து வழக்கா மாத்துக அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஒசரமா வளர்ந்துட்டான். இப்பொழுது ஒசரமாகனா உயரமாக, வளர்ந்துட்டான் அப்படின்னா வளர்ந்து விட்டான் அப்படிங்கறத கரெக்ட். நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு இந்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்க குறைஞ்சது 2 கொஸ்டினாவது கேட்டிருந்தாங்க ரிப்பீட்டட். சரிங்களா? சோ அதுக்கப்புறம் பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாத்துக அப்படிங்கிற கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. வீரப்பன் ஒரு கடுதாசி கொடுத்தான் அப்படிங்கறத கரெக்ட். சரிங்களா? சோ இப்போ இந்த வீரப்பன் ஒரு கடிதாசி கொடுத்தான். வீரப்பன் ஒரு கடுதாசி கொடுத்தான் அப்படிங்கிறதுக்கு வீரப்பன் ஒரு கடிதம் கொடுத்தான் அப்படிங்கறத கரெக்டான ஆன்சர். வீரப்பன் ஒரு கடிதம் கொடுத்தான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்துருவோமா? மலைங்கிறதுக்கு இருபொருள் தருக அப்படின்னு, சாரி, மாலைக்கு இருபொருள். ஒண்ணு பூ மாலையில வரும். சரிங்களா? இன்னொன்னு என்ன நேரம்? மாலை நேரத்துல சூரியன் வெயில் நம்ம மேல பட்டதுன்னா நல்லதுன்னு சொல்லுவாங்களா? ஸோ அதுக்கு வந்து அந்தி பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மாலை அப்படின்னா அந்தி பொழுது, பூ மாலை ரெண்டுமே பொருள் வரும். சோ இருபொருள் தருக. சரியான இருபொருள் இணையினை தேர்ந்தெடுத்ததுங்க. ஓவியம் அப்படிங்கிறதுக்கு 2 பொருள் இருக்கு. ஒண்ணு படம் இருக்கு, இன்னொன்னு சித்திரம் அப்படிங்கிறது. இந்த ரெண்டுமே இருபொருள் எதை குறிக்கும்னா ஓவியத்தை குறிக்கும். ஸோ இருபொருள்ல ஓவியம்ங்கிறதுக்கு இப்பதான் கேட்டிருக்காங்க. ஸோ பாத்துக்கோங்க. நம்மளுக்கு புக்ல இருக்க கண்டென்ட் தான் திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் குறள் நெடில் வேறுபாடு அறிந்து சரியான இணை அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா தவறான இணையை கேட்டிருக்காங்க. இதுல கோல் கொல்னு வரணும். இதுல கேள்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இது தப்பு. விடு வீடு, பெரு பேரு, மின் மீன். அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமா பாத்துக்கோங்க. கொஸ்டின் வாசிக்கும் போது நல்லா பாத்துருங்க. சரியான இணை கேட்கறாங்களா தவறான இணை கேட்கறாங்களான்னு. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பார்க்கும் போதே கரெக்டா தான் இருக்கிற மாதிரி இருக்கும், போட்டுருவோம். சரிங்களா? குரில் நேரில் வேறுபாடு அறிந்து உணர்த்தும் பொருள் பொருந்திய இணைன்னு கேட்டுறாங்க. சரிங்களா? பரி பாரி. பரிங்கிறது வந்து குதிரையை குறிக்கும், பாரிங்கிறது ஒரு வள்ளல். இந்த கொஸ்டின் கிட்டத்தட்ட ஒரு 4வது கொஸ்டின்ல இது ரிப்பீட்டடுங்க கேட்டிருக்காங்க. நம்ம சேனல்ல வர போட்டிருக்கோம், என்ன போய் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா குரில் நேரில் வேறுபாடு உணர்த்தும் பொருந்திய தொடரை தேர்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நீர்நிலை, மடுங்கிறது நீர்நிலை, மாடுங்கிறது வந்து செல்வம் அப்படிதான் சொல்லுவாங்க. சரிங்களா? இது மாடுங்கிறது ஒரு எழுத்து ஒரு மொழி. மாடுங்கிற சொல்லோட பொருள் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க வாட் இஸ் வாட்ல. அதே மாதிரி மாட்டுக்கு மேல பார்த்தோமா, ஆங்கிறது வந்து பசு அப்படிங்கிறதுக்கு பொருந்தும், ஒரு எழுத்து ஒரு மொழி. பொறுத்துகளை கேட்டிருந்தாங்க, மேல கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் கூற்று. நாகை மாவட்டம் செம்பியன் கண்டோரில் கலையழகு மிகுந்த மண்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. காரணம் 1, உலகின் பழமையான கலைகளில் ஒன்று மண்பாண்ட கலை. கரெக்ட் தான்.
காரணம் 2 தமிழருக்கும் மண்பாண்ட கலைக்கும் உள்ள தொடர்பை காட்டும் சான்றுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூற்று பிளஸ் காரணம் 1 2மே சரிதான். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது கூற்று சரி, காரணம் 1 2 சரி. நாகப்பட்டினம் மாவட்டத்துல உள்ள செம்பியங்கண்டீரில் கலையழகு மிகுந்த பானைகள் கடந்திருக்கு. அந்த பானைகள் வந்து மண்ணால செய்யப்பட்டது. சரிங்களா? இதுக்கு முக்கிய உதாரணம் என்ன அப்படின்னாக்கி நம்மளுக்கு அகழ்வாராய்ச்சியில அதிகமா தமிழகத்துல வந்து மண்பாண்டம் தாளிகள்லாம் கிடைக்குது. ஸோ இதுல வந்து முக்கியமா சொல்லணும் அப்படின்னா அந்த காலத்திலே மக்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா கல்வி அறிவு தெரிஞ்சிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மண்பானையில வந்து என்ன எழுதியிருப்பாங்கன்னா பேர் எழுதியிருப்பாங்க. ஸோ இதை வந்து எப்படி சொல்றது அப்படின்னா தமிழர்களுக்கு ஆதி காலத்திலே வந்து என்ன தெரியும், எழுத்து வந்து தெரிஞ்சிருக்கு. எழுத்துங்கிறத விட படிப்பறிவு வந்து இருந்திருக்கு. சரிங்களா? அந்த சாதாரண மக்கள் இப்போ அரசன் அரசி அந்த மாளிகையில வசிக்கிறவங்கள தாண்டி நார்மலான ஒரு குடிசையில வாழ்றவங்க கூட மண்பானையில பேரளவுங்கிற அளவுக்கு நாலேஜ் இருந்திருக்கு. சரிங்களா? ஆனா வெளிநாட்டுக்காரவங்க தான் நம்மளுக்கு கல்வி கொடுத்தாங்கன்னு பெருமையா பத்திக்கிறோம். ஸோ ஆராய்ச்சி நிறையா தொல்லியல் சான்று ரிலேட்டடா இருக்கதை மைண்ட்ல ஏத்துங்கவங்க. ஸோ மக்களோட அறிவு எப்படி இருந்ததுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்குவோங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கலைச்சொல் அறிதல் மீடியா அப்படிங்கிறது வந்து ஊடகம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கரெக்டு. லிங்குஸ்டிக் அப்படின்னா மொழியியல், போனாலஜி அப்படின்னா ஒளியியல், ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல். இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டதுதான். சரிங்களா? கலைச்சொற்கள்ல தான் அடுத்த கொஸ்டின். அதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா பேட்ரியாட்டிசம் அப்படின்னா நாட்டுப்பற்று, லிட்ரேச்சர்னா இலக்கியம், ஆர்ட் கேலரி அப்படின்னாக்கி கலை கலைக்கூடம். ஸோ உங்களுக்கான கொஸ்டின் நான் ஒன்று கேட்குறேன்னு சொல்லியிருந்தேன்ல, மெய்யுணர்வு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நீங்கள் நெட்டில் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்க. அடுத்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கானிக்கல் ஸ்டோன் அப்படின்னாக்கி நம்மளுக்கு குமிழி கல். ஸோ இந்த இதுலக்கான இணையான கலைச்சொல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மேலேயே அப்படித்தான் கலைச்சொல் தருக அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கொஸ்டின்ல எந்த இடத்துல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு நீர் மேலாண்மை சார்ந்து 100வது கொஸ்டின் இருக்கு. ஸோ நம்மளுக்கு லாங்குவேஜ் ரிலேட்டடா நம்மளோட மொழிப்பற்று நாட்டுப்பற்று ரிலேட்டடான கொஸ்டின் வந்து 99வது கொஸ்டின்ல இருக்கு. ஸோ மீடியா இது வந்து என்னன்னா நம்மளுக்கு அலுவலகம் சார்ந்த கலைச்சொல், சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடா நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ ஒரு மாதிரி ஒரு கொஸ்டின்லாம் எந்த மாதிரி கேட்குறாங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி கேட்டிருக்காங்கிறது உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே நம்மளுக்கு 2025 சிலபஸ்ல கவர் ஆகுறது தான். இதுக்கு முன்னாடி உள்ள பொறுத்த கொஸ்டின்லாம் 100 கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இந்த கொஸ்டினுக்கும் நீங்க வேணும் அப்படின்னா சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, நான் போடுறேன். சரிங்களா? ஸோ 100 கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, எப்படி புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு இதுல தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. எப்படி படிக்கணுங்கிறது தெரியாம படிச்சுக்கிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ, நன்றி.